ஒரு காலகட்டத்துல என் அப்பா தான் இந்த உலகத்திலே எனக்கு பிக்கெஸ்ட் எனிமி. சின்ன வயசுல அவர் தான் என் ஹீரோ. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. என் பொண்ணுக்கு அவ ஆசைப்படுற விஷயம் எதுவுமே கிடைக்காம இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற மனுஷன் தான் அவரு. பேசிக்கலி என்ன ரொம்ப ஒரு பேம்பர்ட் கிட்டா தான் வளர்த்தாரு. ஆனா நம்ப மாட்டீங்க, இது எல்லாமே ஒரே ஒரு நாள்ல தலைகீழா மாறிச்சு. என் லைஃப்ல எனக்கு கரியர்னு வரும்போது எங்க அப்பா எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஃபேஷன் டிசைனிங்னா நோ, சினிமான்னு சொன்னா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா மத்தவங்க கரியருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, எனக்கு தவிர. ஒரு நாள் நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி டைரக்டா நானே போய் கேட்டுட்டேன், ஏன்பா எனக்கு மட்டும் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்பா அவர் ஒண்ணு சொன்னாரு, மால், நான் ஹெல்ப் பண்ணி நீ வந்திருந்தீன்னா அது ஒண்ணுமே இல்ல, மண்ணுக்கு சமம். நீயே உன்னோட உழைப்புல மேல வந்தாதான் உனக்கே உன் மேல கான்பிடன்ஸ் வரும். அண்ட் எதையுமே போல்டா ஃபேஸ் பண்றதுக்கான பக்குவமும் உனக்கு வரும் அப்படின்னு சொன்னார். அண்ட் அவர் அன்னைக்கு அப்படி சொல்லலைன்னா நான் இந்த இடத்துல நின்று இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. பட் he knew that எல்லாத்தையுமே எனக்கு அவரே பண்ணி கொடுத்துட்டாருன்னா I will never know what my power was. அப்போதான் எனக்கு புரிஞ்சது, அவர் ஒரு ஸ்டெப் பின்னாடி போனது நான் என் வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும். லைஃப்ல எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி நான் கீழே விழக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்ட அவரு கரியர்னு வரும்போது மட்டும்தான் என்னை பறக்க விட்டு அழகா ரசிச்சாரு. தேங்க்யூ அப்பா, ஐ லவ் யூ.